Sairam. Welcome to our channel Salt and Pepper 2020. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம லெமன் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நான் அதுக்கு ஒயிட் ரைஸ் நம்ம ஃபர்ஸ்டே வச்சுட்டு அது கொஞ்சம் நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ இது தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸ் ஆயில் விட்டுக்கோங்களா. இது கொஞ்சம் ஆயில் நல்லா போட்டோம்னா நல்லா இருக்கும் டேஸ்டியாக. ஆயில் கொஞ்சம் நம்மளுக்கு சூடாகட்டும். சூடான பிறகு இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிட்டோம். லெமன் ரைஸு இப்போ சடனாக டிஃபனுக்கு டெய்லி இட்லி தோசையே செஞ்சு போர் அடிக்குதுன்னா கலர்ஃபுல்லான இன்றைக்கி லெமன் ரைஸ் செய்ய போகிறோம். ஏன்னா சில அதில் நம்ம கேரட் அது இது போட்டோம்னா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பசங்களுக்கு அந்த இதுலேயே காய்ங்கெல்லாம் உள்ள வெஜிடபிள்ஸு சாப்பிட்டுடுவாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம லெமன் ரைஸ்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இது ட்ரை பண்ணலாம். செஞ்சுருக்குறோம், ரொம்ப நல்லா வரும். பாருங்கள் இப்போது கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ நான் இதுக்கு 1 ஸ்பூனு பாருங்கள் கடலைப்பருப்பு போடுறேன். ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டோம்னா கொஞ்சம் நிறைய நல்லா இருக்கும். உளுத்தம்பருப்பு அதுவும் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா நம்மளுக்கு பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சம் செவரணும். இது நல்லா செவந்த மாதிரி வரட்டும். பாருங்கள் நல்லா இது செவந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதில் பாருங்கள் பச்சை மிளகாய் வச்சுட்டுருக்குறேன். நான் ஒரு 3 பச்சை மிளகாய் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது போட்டுக்கலாம். அதிலே பாருங்கள் கறிவேப்பிலை வச்சுருக்கேன். கறிவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் கேரட்டு நான் ஒரே ஒரு கேரட் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த கேரட்டும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கலர்ஃபுல்லாக வரும் நம்மளுக்கு. லெமன் ரைஸு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேண்டான்னா நம்ம அப்படியே ப்ளெயினாக கூட பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஒரு வீட்டில் ஒரு கேரட் மிச்சம் இருந்தால் நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சர்வ் பண்ணுறப்போ நல்லா கலர்ஃபுல்லாக தெரியும் நம்மளுக்கு. அங்கே இப்போ நான் இது கடலக்காய் கொட்டை இதுவும் இதில் நம்ம வேர்க்கடலை இல்லைங்களா, அதுவும் அதுலேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த கேரட்டு இந்த வேர்க்கடலை எல்லாம் நம்மளுக்கு ஃப்ரை ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம இல்லைன்னா முதலே நம்ம வேர்க்கடலை அதெல்லாம் ஆட் பண்ணிட்டோம்னா ரொம்ப தீஞ்சு போயிடும். நம்மளுக்கு இந்த கேரட் கொஞ்சம் வதங்கிறதுக்குள்ளேயும் அது தீஞ்சு போயிடும். இப்போ பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக நம்மளுக்கு இது வதங்கி வருது. இப்போ நம்ம இதுக்கு கொஞ்சமாக பெருங்காயம் பவுடர் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா அது ரொம்ப நல்ல ஃப்ளேவர் வரும் நம்மளுக்கு. ஸோ நம்ம இதுக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அப்புறம் கொஞ்சமாக ஒரு 2-3 பிஞ்சஸ் அவ்வளோதான். அந்த பிஞ்ச் அவ்வளோ ஒன்று ஆட் பண்ணால் போதும். நம்ம இப்போ நான் இதுக்கு ஒரே ஒரு சின்ன சைஸு கேப்சிகம் அதுவும் நான் இப்போது கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ப்ளெயினாக சாப்பிட்றதோட இதெல்லாம் வெஜிடபிள்ஸ் போட்டு அந்த லெமன் ஃப்ளேவரில் சாப்பிட்டிங்களா அது இன்னும் நம்மளுக்கு ஒரு மாதிரி நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இது கொஞ்சம் லைட்டாக நம்மளுக்கு இதாகிப்போ நல்லா சவுண்டு வரட்டும். ஃப்ரை ஆகிடணும் நல்லா. அந்த கொஞ்சம் ஒரு ஆஃப் பாயில்டாக ஃப்ரை ஆனால் தான் போதும். இது பாருங்கள் இப்போ நான் இதுக்கு கொஞ்சமாக எவ்வளோ நம்மளுக்கு தேவையோ அவ்வளோ சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு கொஞ்சம் இது நல்லா அப்சர்வ் ஆகட்டும். ஸோ அதனால் தேவையான அளவு அதுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம எப்போவுமே லெமனு அது பிசிஞ்சு அந்த ஜூஸ் எடுக்கிறப்போ ரொம்ப கொஞ்சம் நம்ம ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். ரொம்ப ஹார்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா அது நம்மளுக்கு கசப்பு வந்துடும். ஸோ அதை ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் இதுக்கு வந்துட்டு ஒரே ஒரு பெரிய சைஸ் லெமனு ஒரே ஒரு லெமன் தான் நான் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஜூஸ் போடுறதுக்கு முன்னாடி ஸ்டவ் வந்துட்டு ஃபுல்லாக நீங்கள் சிம்மில் வச்சிடலாம், இல்லைன்னா ஆஃப் கூட பண்ணிடலாம். ரைஸ் வந்துட்டு இப்போ தான் செஞ்ச ரைஸு அப்படின்னா நீங்கள் ஸ்டவ்வே ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் எதனா பழைய ரைஸ் எதனா வச்சுருந்தீங்கன்னா வேணால் அது கொஞ்சம் சூடாகட்டும்ன்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணியிருந்தால் அப்போ வேணால் நீங்கள் சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நான் காலையில் இப்போ தான் ரைஸ் வச்சு ஆற வச்சுருக்கேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணலான்ற அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி போட்ட உடனே நான் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன்.
பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ண உடனே பாருங்கள் நான் அது ஒரே ஒரு லெமன் தான் ஜூஸ் எடுத்திருக்கேன், அது இவ்வளோ வந்திருக்கு. ஸோ இது போட்ட உடனே ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போது நான் சாதத்தை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நீங்கள் வெஜிடேபிள்ஸ் போட்டோ செய்யலாம், இல்லை வெஜிடேபிள்ஸு வேண்டான்னு நினைக்கிறேங்க நீங்கள் வெஜிடேபிள்ஸ் இல்லாமல் ப்ளெயினாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வெஜிடேபிள்ஸ் போட்டு தொட்டு இப்போ நல்லா நம்மளுக்கு அந்த க்ரீனு அந்த ஆரஞ்சு கலரு இந்த ஆயிலோடு சேர்ந்து எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப நல்ல ஒரு டெக்ஸ்டரு, ரொம்ப சாப்பிட்றதுக்கும் நல்ல அந்த கேப்சிகம் ஸ்மெல்லோட இந்த லெமன் ஃப்ளேவரோட ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள், அவ்வளோதான். ஸோ லெமன் ரைஸ் இஸ் ரெடி. நீங்கள் ரொம்ப ஈஸியாக நம்மக்கிட்ட லெமன் இருந்தால் போதும், வீட்டில் இருக்கிறது இல்லை வச்சுட்டு நீங்கள் வெஜிடேபிள்ஸ் இல்லையேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. இல்லைன்னா நோ ப்ராப்ளம், நம்ம அப்படியே ப்ளெயினாக செஞ்சுக்கலாம். இப்போ நான் அது போட்டதுன்னா பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக பாருங்கள், நல்லா ஆரஞ்சு கலரில் நல்லா வந்திருக்குது. அந்த லெமன் ஃப்ளேவரு அந்த கேப்சிகம்மு எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லா வந்திருக்குது. நான் இப்போ உங்களுக்கு இது சர்வ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இது மேலே இப்போ நம்ம இது கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கலாம். இப்போ நான் சர்வ் பண்ணுற பாருங்கள் டேஸ்டியான லெமன் ரைஸ் இஸ் ரெடி. இந்த லெமன் ரைஸ் கூட நம்ம தேங்காய் சட்னியோ இல்லைன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சுட்டிங்களா, பொட்டேட்டோ ஃப்ரை இல்லை பொட்டேட்டோ சிப்ஸு ரொம்ப சூப்பரான காம்பினேஷனுங்க. இது பாருங்கள் ரொம்ப நல்லா டேஸ்டியாக அந்த ஃப்ளேவரு அந்த இது மனம் எவ்வளோ நல்லா வந்திருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கோ ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.